ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ராகி முறுக்கு பண்ண போகிறோம். நம்ம குக்கிங் மோட்டோப்படி இந்த ரெசிபி சிம்பிளாகவும் இருக்கும், குயிக்காகவும் இருக்கும். குழந்தைகளோ பெரியவங்களோ விரும்பி சாப்பிட்ற இந்த ஆரோக்கியமான ஸ்நாக்கை எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 4 கப்பு ராகி மாவு எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு அரிசி மாவு. இது ஆர்டினரி அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இடியாப்ப மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவு. ஆமாங்க, முழு பொட்டுக்கடலையை நல்லா அரைச்சி அதில் 2 கப்பு மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, தேவையான அளவு உப்பு, மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் பொடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி காரம் வேணும். ப்ளஸ் அந்த மிளகாய் பொடி காரமும் தூக்கலாகவும் கம்மியாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 கப் உருக்குன வெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவை கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாங்க. இந்த முறுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கும் முறுக்கு புளிய தெரியாதவங்களுக்கும் இது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் பிணைஞ்சதுக்கப்புறம் இந்த முறுக்கு நல்லா புளிதான்னு பார்க்குறக்கு கொஞ்சமாக அந்த முறுக்கு ப்ரெஸ்ஸில் போட்டு அமுத்தி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா வெரி குட். நாம் இந்த தடவை முறுக்கு ஷேப்பு பிழியாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி பொடி பொடியான முறுக்கு தான் பண்ண போகிறோம். வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சுட சுட காய வச்சுக்கோங்க. இதுக்கு மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. முறுக்கு புளியில் மாவு போட்டு டைரெக்டாக எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுருங்க. ஸோ தட் அதுவே பொடி பொடியாக விழுந்துடும். ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் கவர் ஆகிற வரைக்கும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு அடசல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு முறுக்கு பிளியில் ஹாஃப் போட்டிங்கன்னா ஒரு அடசலுக்கு மோஸ்ட்டாக கரெக்டாக இருக்கும். அது நீங்கள் எத்தனை எண்ணெய் ஊற்றிருக்கீங்கிறத பொறுத்து அது அமையும். ஸோ ஒரு அடசல் இல்லைன்னா 2 அடசல் பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு அடசலுக்கும் எவ்வளோ கரெக்டாக புளியுறது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் அதிகமாக புழிஞ்சிங்கன்னா எல்லாம் மேலே மேலே விழுந்து எல்லாமே ஒட்டிக்கும். ராகி முறுக்கு பண்ணுறதுல ஒன்று கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, இது ப்ரௌன் ஆகிறது தெரியாது. ஸோ அந்த பபுள்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது ஓரளவுக்கு அடங்கினோன்னா எடுத்துடலாம். நிறைய அடங்குற வரைக்கும் வச்சிங்கன்னா ரொம்ப கருத்து போயிடும். ஸோ கலர் உங்களுக்கு தெரியும். அதுவும் சொன்ன மாதிரி ஒரு தடவை 2 தடவை பண்ணிங்கன்னா கரெக்டாயிரும். அந்த பபுள்ஸ் ஓரளவுக்கு அடங்கினோன்னே எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் பிணைஞ்சி வச்ச முறுக்கு மாவு எல்லாம் தீர்ற வரைக்கும் எல்லாத்தையும் சுட்டுக்கலாங்க. எப்போவுமே ராகி முறுக்கு செய்யும்போது இது ஒன்று தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட். அதாவது பொட்டுக்கடலை மாவு இல்லாட்டினா நீங்கள் நிலக்கடலை மாவு கூட யூஸ் பண்ணலாம். அப்போ தான் அந்த க்ரன்ச்சினஸ் வரும். இல்லாட்டினா வெறும் ராகி மாவு அரிசி மாவு போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க. இதே மாதிரி ரேஷியோவில் நீங்கள் ராகி முறுக்கு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அமோகமாக இருக்குங்க. இந்த முறுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும். நிறுத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரு சின்ன டிப்பு, எண்ணெய்க்கு மேலே நீங்கள் முறுக்கு புழிஞ்சிட்டு இருக்கும்போது கை ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் கைக்கு ஒரு சின்ன துணி சுற்றிக்கோங்க. இல்லாட்டினா க்ளவுஸ் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக அது துணி க்ளவுஸாக தாங்க இருக்கணும். பிளாஸ்டிக் க்ளவுஸ் கிடையவே கிடையாது. இந்த முறுக்கை உங்கள் குடும்பத்துக்கு இந்த தீபாவளிக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் அமோவின் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. எப்பவும் போல் ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.